ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு சுகா பியூட்டி. நம்ம சுகா பியூட்டியில் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு. இப்போது ஃபேப்ரிக்கை வந்து ரெண்டாக போல்டு பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவு மெஷர்மெண்ட் பாருங்கள் எப்படி எடுக்கிறது. ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸை அப்படியே போட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதாவது மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றதையும் காட்டுறேன், அளவு எடுத்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுங்கிறதையும் காட்டுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்மளோட மெஷர்மெண்ட் எடுத்து நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். பாருங்கள், ஸோ ஷோல்டரோட அளவு எவ்வளோ இருக்குன்னு நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. பேக் சைடு இழுத்து தான் பிடிக்கணும். ஸோ 12.5 இருக்குது. இந்த 12.5 நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள், உயரம் 12.5 எடுத்தாச்சு. ஸோ 12.5 எடுத்ததுக்கப்புறம் 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக விட்டுருக்கோம். ஓகேவா, தையலுக்காக விட்டுருக்கோம். இது போக இந்த அளவு பாருங்கள், இந்த அளவு மினிமம் 2.5லேருந்து 3 வரை தான் வரும். சரியா, இவங்களுக்கு வந்து 3 இன்ச் வந்திருக்கு. அதனால் நான் 3 இன்ச் அப்படியே எடுத்திருக்கேன். இந்த ஷோல்டரோட அளவு அவங்களுக்கு வந்து 2.5 தான். ஸோ அந்த 2.5 வந்து நான் 3 இன்ச்சாக எடுத்திருக்கேன். ஏன்னா இது தையலுக்கும் இது தையலுக்காகவும் நான் 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஓகேவா, இப்போது அவங்களோட கழுத்தோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. அப்போ அந்த 8 இன்ச்சை வந்து நான் ஷோல்டர்லேருந்து எடுத்திருக்கேன். அதாவது இங்கே தையலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் 8 இன்ச் எடுத்திருக்கேன். சரியா, 8 இன்ச்சை வந்து டைரெக்டாக வந்து ஸ்கேல் வச்சு கோடு போடுறோம். கோடு போட்டுட்டு அந்த 8 இன்ச்சுக்கு நேராக கோடு போட்டுறோம். போட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே தான் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பா ஷேப் கொடுத்துருக்கேன். இப்படியே போட்டாலும் பா ஷேப் தான். இப்படியே போட்டீங்க அப்படின்னா இந்த அகலத்தை விட நமக்கு இந்த அகலம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதாவது முதுகுக்கு மேல்புறம் வந்து நமக்கு சதை அதிகமாக இருக்கும், முதுகுக்கு கீழே ஒடுங்க சதை கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடம் வந்து நமக்கு அகலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு இந்த அதாவது இங்கேருந்து நேராக கொண்டு வந்து கொஞ்சம் கிராஸாக நேராக கொண்டு போயிருக்கேன். இதுவும் பா ஷேப் தான். பா வந்து இது வந்து தொட்டிப்பான்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த தொட்டிப்பா ஷேப்பில் நான் உங்களுக்கு இதில் வந்து வரைஞ்சிருக்கேன். இது போக இப்போ இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த உயரம் வந்து 4 இன்ச் தான் இருந்துச்சு. ஓகேவா, கை அக்கல் சுற்று வந்து இவங்க வந்து நல்லா ஸ்லிம்மாக இருக்கிறதுனால 4 இன்ச் தான் இருந்துச்சு. ஸோ அந்த 4 இன்ச்சை நான் இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டைரெக்டாக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நேராக இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்களோட உடம்பு மொத்த சுற்றளவு வந்து 10.5 இன்ச், அதாவது 10.5 இன்ச் வந்துச்சா, அந்த 10.5 இன்ச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 10.5 இன்ச் கரெக்டாக வச்சுட்டு 10.5 இன்ச் வச்சுட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு 2 இன்ச் விட்டுருக்கேன். ஓகேவா, இந்த 10.5 இன்ச்சு போக 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இதிலேருந்து நான் வந்து மெஷர்மெண்ட் இப்படி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரெக்டாக 1 இன்ச் 1.5 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 இன்ச் எடுக்கிறேன். 1 இன்ச் எடுத்துகிட்டு திரும்ப என்ன பண்ணுறேன்னா, இதில் வளைச்சி கொண்டு போகிறேன். ஓகேவா, இப்படி வளைச்சி கொண்டு போனால் தான் அவங்களோட ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் எதில் எடுத்ததுன்னா, ப்ளவுஸை அப்படியே போட்டு வரைகிறது. அப்படியே போடுறது வரைகிறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து ஒரு சின்ன தப்புனாலும் இதாகிடும். இப்போ பாருங்கள், நான் இப்போ இழுத்து பார்க்குறேன், எங்கேருந்து வருது. ஓகேவா, அப்போ நீங்கள் ப்ளவுஸை அளவு வச்சுட்டு ஒன்று ஒன்றா அளந்தே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவு எடுத்துக்கோங்க, 4 இன்ச். அந்த 4 இன்ச் இங்கே வருதான்னு பாருங்கள். ஓகேவா, 4 இன்ச் வந்துருச்சா. இது போக தையலுக்கு 1/2 இன்ச் விட்டாச்சா. அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செகண்ட் இங்கேருந்து 12.5 இன்ச் எடுக்கும் உயரம். இந்த 12.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இந்த 12 இன்ச் ப்ளஸ் தையலுக்கு விட்டுருக்கோம். அது போக இங்கே ஷோல்டர் அளவு மேக்ஸிமம் வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா, உடம்பு அகலமாகவோ இல்லை வெயிட்டாகவோ இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 இன்ச் எடுத்தால் போதும். பாருங்கள், இந்த 3 இன்ச் எங்கேருந்து எடுக்கிறோன்னு 3 இன்ச் எடுத்தால் போதும். அதே மாதிரி வெயிட் ரொம்ப இருக்காங்க அப்படின்னா இந்த இடமும் அதே 3 இன்ச் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். 3 + 1/2 3.5 இன்ச் எடுக்கணும். இவங்க வந்து ஸ்லிம்மாக இருக்கிறதுனால அவங்களுக்கு 2.5 இன்ச் தான் வரும். ஸோ நான் வந்து தையலோடு சேர்த்தே 3 இன்ச் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, அதுபோக கை சுற்றளவு வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால 4 இன்ச் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, அந்த 4 இன்ச்சை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேராக கோடு போடுறோம்.
கோடு போட்டதுக்கப்புறம் இதிலேருந்து 1 inch and 1.5 inch 1.5 inchங்கிறது யாருக்கு எடுக்கலாம்னா கொஞ்சம் ஏஜிங் 30 வயசுக்கு மேலே ஆகிட்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1.5 inch தாராளமாக எடுக்கலாம். இவங்களுக்கு வந்து 1 inch தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஏஜிங்கிறது வெயிட்டை பொறுத்து. ஓகேவா? அதுக்கப்புறம் உடம்போட மொத்த சுற்றளவு வந்து அவங்களுக்கு வந்து 42 inch. சரியா? 42 inch நான் என்ன பண்ணியிருக்கேன், 4ஆக பிரிச்சுட்டு இவங்களுக்கு எப்படி எடுத்திருக்கேன்னா 10.5 inch எடுத்திருக்கேன். ஓகேவா? 10.5 inch என்ன பண்ணுறோம் அப்படின்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், 2 inch எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடுறோம். விட்டுட்டு இந்த இன்ச்சை கரெக்டாக எடுத்து பாருங்கள். நமக்கு வந்து தச்சு முடிக்கையில் 8 inch வரணும். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். 8 inch வரலான்னு பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து 9 inch இருக்குது. இங்கே 1/2 inch தையலுக்கு போயிடும், இங்கே 1/2 inch தையல் போயிடும். அப்போ நமக்கு என்ன இருக்குது, கரெக்டாக 8 inch இதில் வந்து கிடச்சிடும். ஓகேவா? இதுதான் கரெக்டான மெத்தடு. பாருங்கள், இது வந்து 4 inch. ஸோ இந்த உயரம் வந்து 8 inch, இந்த உயரம் 4 inch. இவ்வளோ தான். ஈஸியாக நீங்கள் வந்து பேக் பீஸ் கட் பண்ணிடலாம். இந்த அளவு தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். பேக்கோட கழுத்தோட அளவு, கழுத்து உயரத்தோட அளவு, ஷோல்டரோட அளவு, நெக்கோட அளவு. சரியா? இது போக ஆம்கோல் சுற்றோட அளவு, மொத்த இடுப்பு சுற்றளவு, அதாவது மொத்த பாடி மெஷர்மெண்ட்டு, அது போக சைடு வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே 8 inch தான் வரும் இந்த உயரம் வந்து. அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எப்படி புரிஞ்சிச்சு அவங்களுக்கு ஈஸியாக? இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி தான் எடுத்து கட் பண்ணணும். நீங்கள் தையலுக்கு விட்டுருக்கீங்க இல்லையா, அந்த இடத்துல தான் கட் பண்ணணும். தையலுக்கு விட முன்னாடி போட்டிருக்கிற அளவில் கட் பண்ணிடக்கூடாது. அப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துணி பத்தாமல் போயிடும். ஏன்னா கரெக்டான அளவு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் தைக்கையில் துணி இல்லாமல் போயிடும். ஓகேவா? இப்போது நம்ம இதை எடுத்துட்டோம். இதுதான் அவங்களோட மொத்த அளவு. இதில் வந்து நீங்கள் நாச்சு போட்டுக்கோங்க. தையலுக்கு விடுறீங்க இல்லையா, அதனால் அந்தந்த இடத்துல தைக்கிற இடத்துல வந்து நான் நாச்சு போட்டுக்கிறேன். இதுதான் என்னோடய கரெக்டான அளவுன்றதுனால. ஓகேவா? போட்டுட்டு இப்போ இதை வெட்டிட்டோம். இது ஒரு சாதா ப்ளவுஸ்க்காக வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் லைனிங்க்கு வெட்ட போகிறேன் அப்படின்னா சேம் இதே மாதிரி லைனிங் கிளாத்தில் வெட்டிக்கிறீங்க. வெட்டிட்டு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ப்ளவுஸ்க்கான வெளி துணி. சரியா? இது லைனிங். இப்போ என்ன பண்ணுறோன்னா நான் அதை அப்படியே போல்டு பண்ணி கீழே 2ஆக மடிச்சிடும். மடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். முடிஞ்ச வரை இந்த கழுத்தை வெட்டாமல் பார்த்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக் பீஸ் வந்து விலகாது, நெக்கு சேமாகவே இருக்கும். நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். இவ்வளோதான். இப்படி தான் நான் வெட்டுவேன். ஒரு சிலர் இதை கட் பண்ணிடுவாங்க. அது கட் பண்ணால் ஓகே தான். ஒரு சிலருக்கு கரெக்டாக அதில் வச்சு தைப்பாங்க. ஒரு சிலர் அதிலையே வச்சு தைக்க முடியும் அப்படின்னா துணி காணும், விலகிரும், ஒன் சைடு விலகிடலாம். ஸோ அதனால் இதை முடிஞ்ச வரை நான் கட் பண்ண மாட்டேன். நீங்களும் கட் பண்ணாமல் தைச்சி பாருங்கள், உங்களுக்கும் அழகாக வரும். இப்போ நான் இதை பிரிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பிரிச்சுட்டு இதை கட் பண்ணியிருந்தேன்னா இங்கே கேப் இருக்கும். அப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணவே தேவையில்லை. இதை நல்லா இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இங்கே 3 இடத்துல குண்டூசி குத்திட்டு ஒரே ஷேப் தைச்சதும் அதுக்கப்புறம் இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி இதை அப்படியே திருப்பிட்டு டபுள் தையல் போடணுன்னாலும் போடலாம். இதிலேயே மாடல் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். இது வந்து மாடல் ப்ளவுஸ் கிடையாது, நார்மல் ப்ளவுஸ் தான். ஸோ நான் நார்மல் ப்ளவுஸ்க்கான பேக் நெக் தான் இப்போ உங்களுக்கு வெட்டி காமிச்சிருக்கேன். ஓகேவா? இது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதை புரியலை அப்படின்னாலும் நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதையும் தாண்டி புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வைங்க, நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.